அவர் தான் அடுத்த முதல்வருங்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பிம்பம் உருவாவதற்கு காரணமே அந்த செல்வாக்கு தான். பட் அதே நேரம் விஜய் இப்போது இந்த 4ஆம் தேதி அனுமதி கிடைத்து அவர் சேலம் போனால் அந்த கரூரில் திரண்ட மாதிரியான ஒரு கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே பெருசு எதுனா உயிர் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெண்கள் இறந்துருக்காங்க, குழந்தைகள் இறந்துருக்காங்க. இந்த முறை இப்போ சேலம் போகும்போது ஒரு வீட்டில் இருக்கிற பெண் வந்து நான் விஜயை பார்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கணவரோ பசங்களோ அனுமதிக்க மாட்டாங்க. வேண்டாமா, டிவியில் பாரு அப்படின்னு அவங்கள உட்கார வச்சுருவாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை நான் விஜயை பார்க்கணும், நான் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டால் அவங்க பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இது வந்து உறுதியாக நடக்கும். அதை தாண்டி போகிறாங்க அப்படின்னா அவங்க விஜயினுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, வெறி பிடித்த நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வேணால் என் உயிரே போனால் பரவாயில்ல அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நார்மலாக விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் விஜயை பார்ப்பதை தவிர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ விஜய் இங்கே வர்றார் அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டு மாடியில் இருந்தோ மொட்டை மாடியில் இருந்தோ ஒரு பாதுகாப்பான இந்த கூட்ட நெரிசலில் சிக்காமல் நம்ம விஜயை பார்க்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவரை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் அவங்க எடுப்பாங்க. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.